மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வில்லியனூர், மரப்பாலம், அண்ணா சாலை ஆகிய 3 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் திமுகவின் எதிரிகள் தற்போது பிரிந்து நிற்பதால் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்திலிங்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் பட்டியலிட்டார். புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து வழங்கப்படும், மாநில அந்தஸ்து வழங்கப்படும். மின்சாரம் தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது. அதே போல ரேஷன் கடை திறக்கப்படும். அதே போல புதுச்சேரியுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மூடப்பட்ட அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். காரைக்கால்ல அதானி கைகளுக்கு சென்றுள்ள துறைமுகம் மீண்டும் மீட்கப்படும். ஏழை நோயாளிகள் பயன்பெற இன்சூரன்ஸ் திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வரப்படும். புதுவை பல்கலைக்கழகத்தில் கல்வி வேலை வாய்ப்புல 25% இடஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் மற்றும் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் விழுப்புரம் தொகுதிக்கு இதுவரை எம்பிக்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தேமுதிகவும் அதிமுகவும் இணைந்து நிறைவேற்றும் என உறுதி கூறினார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் வந்தபோது கூட உறுதியாக அதை தவிர்த்ததாக பிரேமலதா தெரிவித்தார். நம்ம விழுப்புரம் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் இதுவரைக்கும் இருந்த எம்பிக்களாக இருந்தவர்கள் செய்யலையோ அத்தனை வாக்குறுதிகளையும் அதிமுக தேமுதிக ஒன்றாக இணைந்து அந்த வாக்குறுதிகளை உறுதியாக உங்களுக்காக நிறைவேற்றி வைப்போம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம். மரக்காணம் இருக்கிறது, 3500 ஏக்கரில் இன்னைக்கு உப்பளங்கள் இருக்கிறது. அதை நம்பி 15,000 குடும்பங்கள் வாழ்றாங்க. ஆனா அந்த உப்பு பேக்கெட் பண்ண ஒரு சின்ன தொழில் கூட இல்லை. உறுதியா சொல்ற, நம்ம வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவுடன் அங்க சிறிய அளவுல உப்பு பேக் பண்ற அளவு ஒரு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதை நம்பி வாழ்கின்ற மக்களுக்கு இந்த கூட்டணி நிச்சயம் துணை நிற்கும் என்பதை சொல்றேன். நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகன் மஞ்சூர், கீழ்குந்தா கிராம பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அங்கு கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினார். மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் பந்தநல்லூர், திருப்பனந்தாள், கதிராமங்கலம், துகிலி, திருக்கோடிக்காவல் உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பந்தநல்லூரில் பேசிய அவர் கும்பகோணத்தை மாவட்ட தலைநகராக உயர்த்தவும் திருப்பனந்தாளை தனி வட்டமாக அறிவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதியளித்தார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்ட அறிவிப்பு மட்டுமல்லாமல் திருப்பனந்தாளை தாலுக்காக அறிவிக்க பாடுபடுவோம். அதேபோல் பந்தநல்லூர் ஊராட்சியை தரம் உயர்த்தி பந்தநல்லூரை பேரூராட்சியாகவும், கதிராமங்கலம் ஊராட்சியை தரம் உயர்த்தி கதிராமங்கலத்தை பேரூராட்சியாக அமைக்க பாடுபடுவோம் மட்டுமல்லாமல் இந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை தொழில் வளமிக்க தொகுதியாக மாற்றி காண்பிப்போம். படித்த இளைஞர்களுக்கு அன்றாடம் புதிய வேலை கிடைக்கிற வகையில் பாடுபடுவது மட்டுமல்லாமல் நம்மெல்லாம் குலத்தொழிலாக இருந்து செய்து என்ற விவசாய தொழிலை பாதுகாக்கிற வகையில் இந்த சட்டமன்ற தொகுதியில் வேளாண்மை கல்லூரி அமைக்க பாடுபடுவோம். சென்னை நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து எண்ணூர் கத்திவாக்கம் பகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவர் மக்களின் வரி பணத்தை நலத்திட்டங்களாக திரும்பவும் மக்களுக்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்து வருவதாகவும், ஆனால் மோடி மக்களின் வரி பணத்தை எடுத்துக் கொள்வதாகவும் ஒப்பீடு செய்தார். எனவே இந்த தேர்தல் கொடுப்பவருக்கும் எடுப்பவருக்குமான போர் என செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே என்று வாரி வழங்கி திட்டங்களை தீட்டி வருகிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள்.
ஆனால் முதலமைச்சர் கொடுக்கிறார், மோடி எடுக்கிறார். நம்முடைய பணத்தை எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல். யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கான தேர்தல். ஒரு பாசிச சக்தி 10 ஆண்டுகளாக இந்தியாவை கைப்பற்றி ஹிட்லர் ஆட்சி போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் வன்முறை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பில்லை. ஆக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தில் RSS உடைய சித்தாந்தம் வைத்திருக்கிறது. அதற்கு துணை போகின்ற பாஜகவை நாம் வீழ்த்த வேண்டும். தமிழ்நாட்டு உரிமைகளை காட்டிக் கொடுத்த அதிமுகவை டெபாசிட் இழக்கச் செய்ய வேண்டும் எனவும் பாஜகவை அடியோடு விரட்ட வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.